இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப என்ன பூமி லவ் பண்றாளா இல்லையாங்கிறதா உன் சந்தேகம், அவ்வளவுதானே? அதோ பூமியே வந்துட்டா, அவளை கேளு கேளு. கேளு. என்னடி இந்த வீட்டுக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னு அந்த ககன் என் மாமா கிட்டயே சேலஞ்ச் பண்ணிருக்கானா? எந்த கான்ஃபிடன்ஸ்லடி அவன் பேசுறான்? அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? அவர் ஃபோன் நம்பர் தான் உங்ககிட்டயே இருக்கும்ல, அப்ப நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பயம் மனசுக்குள்ள இருந்தாலும் வாய் வழியா வர திமிருடைய பவர் மட்டும் இன்னும் குறையவே இல்லடி. இவ்ளோ தைரியமா அவன் வரேன்னு சேலஞ்ச் பண்ணிருக்கான்னா அப்ப நீயும் அவனை லவ் பண்றதுன்னு அர்த்தம். ஆஹா, நட்சத்திராவுடைய பர்த்டே பார்ட்டிக்கும் வன விருந்துக்கும் அவன் வந்திருக்கான்னா அதெல்லாம் இவளுக்காக தானே எனக்கு இப்பதாம்மா புரிஞ்சுது. கரெக்டா சொன்ன சித்தி. ஏய், நீயும் அவனை லவ் பண்றதானே? நாளைக்கு சரியா 10 மணிக்கு நானே உன் வீட்டுக்கு வருவேன். பூமிக்கு பொட்டு வச்சு அவளை கூட்டிட்டு போவேன். பூமிக்கு பொட்டு வச்சு அவளை கூட்டிட்டு போவேன். அங்கிள், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கு முன்னாடி நானும் உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த ககன் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து ஏன் முன்னாடியே உனக்கு பொட்டு வச்சு கூட்டிட்டு போவேன்னு எனக்கு சேலஞ்ச் பண்ணிருக்கான். அவனுக்கு தைரியம்னு நினைக்கவா இல்ல ஓவர் கான்பிடன்ஸ் நினைக்கவா? உன்னை 4 நாள் பாத்துக்கிட்டதுக்காக அவன் கூப்பிட்ட உடனே எதை பத்தியும் யோசிக்காம நீ ஆடு மாதிரியே பின்னாடி வருவேன் நினைச்சிட்டு இருக்கானா? வரட்டும், அவனையும் அவன் ஓவர் கான்பிடன்ஸால இருக்கிற அந்த தைரியத்தையும் இங்கேயே நான் புதைச்சு போட்டுறேன். அங்கிள், முதல்ல நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்படிமா பொறுமையா இருக்க சொல்ற? அவன் பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் என் ரத்தம் எல்லாம் கொதிக்குது. நீங்க இப்படி கோவப்பட்டு உங்க ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்காதீங்க அங்கிள். நாளைக்கு என்ன நடக்கும்னு யோசிச்சு நீங்க கோவப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா அது உங்க ஹெல்த்தை தான் பாதிக்கும் அங்கிள். முதல்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நீ சமையல் பண்றியா? உனக்கு தான் சமையல் பண்ணவே தெரியாதே. தெரியாது தாங்க, ஆனா அத்தை பண்ண சொல்லிட்டாங்க. அதான் நீங்க வர வரைக்கும் நான் ஏதோ ஒன்னு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி மேனேஜ் பண்ண? என்ன பண்ணி வச்சிருக்க? இதத்தான் மேனேஜ் பண்ணனியா? ஏன் இப்படி பண்ண? ரைஸ் எத்தனை விசிலுக்கு வேகும்னு எனக்கு தெரியாதுங்க, அதனாலதான் நான் விசில் வைக்கல. அரிசியாவது போட்டியா இல்லையா? இல்ல, நீங்க வந்து அரிசி போடுவீங்கன்னு நான் தண்ணியை சூடு பண்ணிட்டு இருந்தேன். சமைக்கிறத இவ்ளோ ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும்னு எனக்கு இப்பதான் தெரியுது இந்து. தேங்க்யூங்க. உன்னை திட்டுறனா இல்ல பாராட்டுறனான்னு எனக்கே தெரியாத கன்ஃபியூஷன்ல இருக்கேன்டி. இத நீ நான் உன்னை பாராட்டுறேன்னு நினைச்சுக்காத. நாளைக்கு வரதட்சணை வரும்னு தெரிஞ்சும் கூட உன்னை சமைக்க சொல்லிருக்காங்கன்னா எங்க அப்பா அம்மாக்கு எவ்வளவு தைரியம். எங்க அத்தை தான் உண்மையாவே போனே பண்ணலையே. வரதட்சணை வராதுல்ல? அது நமக்கு தானே தெரியும். வரதட்சணை வருங்கிற நம்பிக்கையை நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன்ல. இன்னைக்கு அவங்க என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ, என்ன பண்ண போறீங்க? நீதான் பாக்க போறியே. புது மருமக வந்த கொஞ்ச நாள்லயே அத்தையும் மாமனாரையும் கொடுமைப்படுத்தினான்ற பேர் எனக்கு வேண்டாங்க. அந்த அளவுக்குலாம் நீ யோசிக்கவே வேண்டாம். அந்த அளவுக்கு நான் போகவும் மாட்டேன். நீ இப்படியே சமைக்கிற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிட்டே இரு. உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி நான் ஒரு டிராமாவே போடுறேன்.
அது சரி, உங்க அத்தையும் மாமாவும் எங்க? அதோ அவங்க வெளியே இருக்காங்க. ம், சரி. இப்பதான் பூமி உங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்கன்னு அறிவுரை சொல்லிட்டு போயிருக்கா. அதான் நான் பொறுமையா பேசுறேன் கிருஷ்ண பிரசாத். நான் உன்கிட்ட பொறுமையா பேசுறேன்றதுனால இப்ப நான் சொல்ற விஷயத்த நீங்க 2 பேரும் சாதாரணமா எடுத்துக்காதீங்க. என்னன்னு சொல்லுங்கண்ணா. உன் புருஷன் நம்ம யாருக்கும் தெரியாம அடிக்கடி திருட்டுத்தனமா அந்த சாரதா வீட்டுக்கு போயிட்டு வரான்ல, நாம வேண்டான்னு சொல்லியும் அவளை விடாம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இதெல்லாம் எதுக்குண்ணா? இதெல்லாம் இப்போ எதுக்கு? இதெல்லாத்தையும் விட்டுடலான்னு நினைக்கிறதுனாலதான் இவ்வளவு தூரம் வந்து நிக்குது. அந்த ககனை நான் கொன்னுடுவேன்னு ரைஃபிள் எடுத்துட்டு போகும்போது கூட புல்லட்ஸை ஒளிச்சு வச்சு உன் புருஷன் தான் அவனை காப்பாத்திருக்கான். அன்னிக்கு மட்டும் காப்பாத்தலனா அந்த ககன் அன்னிக்கே செத்திருப்பான். அவன் செத்திருந்தானா இன்னைக்கு என் முன்னாடி நின்னு சவால் விட்டு இருக்கவே முடியாது. இங்க பாரு கிருஷ்ண பிரசாத், நாளைக்கு உன்னோட அன்அபிஷியல் பையன் வரான்னு உனக்கும் தெரியும். அவன் மட்டும் வந்தானா கண்டிப்பா அவனை கொல்லாம விட மாட்டேன். 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 அவனை கொல்ல விடாம நீ என்ன தடுக்க முயற்சி பண்ணாலோ இல்ல தடுத்தாலோ அடுத்த செகண்டே உன்னையும் மீராவையும் உன் பசங்களையும் இந்த வீட்டை விட்டே வெளியே துரத்திடுவேன். பாத்தீங்களா மாமா, உங்க பையன் என்ன காதலிச்சாரு. நானும் அவர்கிட்ட காதலிக்கிறேன்னு சொல்லாததுனால அதோட விளைவு இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கு. கடைசியில அப்பா உங்களையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவான்னு சொல்லிட்டாரு. அவரு வராம எப்படியாவது தடுக்கணும் மாமா. நீங்க தான் ஏதாவது செஞ்சு அவரை தடுக்கணும். பூமி, அவனை தடுக்க ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. நீ அவனை காதலிக்கலன்னு சொல்லிடு. அவன் வரமாட்டான். மாமா, நீங்க என்ன பேசுறீங்க? அப்படின்னா ஒரேடியா உங்க பையன் மேல நான் வச்சிருக்கிற காதல மறந்துட சொல்றீங்களா? காதலுக்கு என்னைக்குமே அழிவில்லப்பா, நம்பிக்கையை விட்டுறாத. காதலிக்கிறவங்களை மறக்கிறதே கஷ்டம். அப்படி இருக்கும்போது உன் காதலையே மறந்துட நான் எப்படி சொல்லுவேன்?